إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل குர்ஆன் கிளாஸ் நம்பர் 87 5வது அத்தியாயம் 20வது வசனம். இன்னைக்கு ரமலான் பிறை 9 1446 ஞாயிற்றுக்கிழமை. 19வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பனி இஸ்ராயேல்களுடைய, அதாவது டோட்டலாக அல்லாஹ் வந்து பஹராலிருந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து யூதர்களை பற்றி ஃபுல்லாக வந்து அல்லாஹ் அதில் கம்ப்ளீட் பண்ண அவங்க எப்படி வழி தவறினாங்கன்ட்டு. அல்லம் சூறால அல்லாஹ் சொல்கிறான், நேர்வழி காட்டு, யாருக்கு நீ அருள் புரிந்தியோ அவங்களுடைய வழி, நீ யார் வழி தவறியவர்கள் கோபத்திற்குள்ளானவர்களும் வழி தவறியவர்களுடைய வழியும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ முதல்ல விஷயம் வந்து அல்லாஹ் கோபத்திற்குள்ளானவர்கள் யார்? யூதர்கள். வழி தவறியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த ரெண்டு பேரை பற்றியும் மாற்றி மாற்றி பஹராலையும் ஆலை இம்ரான்லேயும் மறுபடியும் நிசாலையும் மறுபடியும் இப்போது மாய்தாலையும் அப்படி வந்து ரொட்டேஷன் ஸ்கீமில் வந்துகிட்டே இருக்குது. மிக்ஸ்அப் பண்ணி அங்கங்கே நடுவில் முஸ்லீம்களுக்கு வந்து உபதேசங்கள் குரானில் எல்லாம் வந்து அங்கங்கே தெளிச்சுட்டே வரான். ஒரே நேரத்தில் அப்படியே எல்லாமே கவர் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரும்போது அது சில இது வந்து அம்பு விடுவாங்க பாருங்கள். அந்த 3 ஆப்பிள் இப்படி வச்சுருப்பாங்க, ஒன்றில் விட்டா அப்படியே இதில் போயிட்டு 3வது ஆப்பிள் வழியாக அதை தொலைச்சிட்டு போகும். இப்போ இங்கே கொண்டாந்து எல்லாம் உம்மத்தே முஸ்லீமாவையும் கொண்டாந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தையும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டான். இந்த சூறாவில் தான் தொடக்கத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஷரியத் தீன் வந்து முக்கமல் ஆச்சுங்க. ஷரியத் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஷரியத் வந்து புதுசாக அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தீன் வந்து முக்கமல் ஆயிடுச்சு. அது தீன் கம்ப்ளீட் ஆகுறதுங்கிறது இந்த வானம் பூமியில் இது வந்து கிட்டத்தட்ட பல 400-500 கோடி வருடங்கள் எவ்வளவோ டைம் எடுத்துக்கிச்சு இந்த பூமி உருவாவதற்கு, மனிதகுலம் வந்து தோன்றுவதற்கு ஒரு சில வருடங்கள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து அது கிளியர் கட் இல்லை. அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒன்று நிகழ்த்தியிருக்கான். டோட்டலாக மறுமை நாளுடைய நெருக்கம் வரும்போது தீனோட முழுமைப்படுத்தப்பட்டு அந்த தீன் வந்து முழு உலகத்திற்கும் முழுமைப்படுத்தப்பட்டு அது 2 விஷயங்கள் உள்ளடங்கியது தீன் முழுமையானதுங்கிறது. ஒன்று, தீன் முழுமையாகணும், பூமியில் முழுமையாக கொண்டு போய் சேர்த்தணும். இது 2 விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தீன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் முழு தீன் அரபுலகம் அளவில் தான் அந்த தீன் வந்து மனிதர்கள் பார்த்தாங்க. இப்போ அடுத்து அதோடைய வெர்ஷன் வந்து உலகம் முழுவதும் அந்த தீன் வந்து மக்கள் கண்கூடாக பார்த்து அல்லாவை புகழ வேணும். இதுதான் வந்து நம்முடைய மனிதனுடைய தக்லீக் உருவாக்கத்துடைய நோக்கம். அப்போது இந்த அடிப்படையில் இதை வந்து அல்லா கான்செப்ட் கிளியர் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கோபத்திற்குள்ளானவர்கள் எங்கே வந்து கோபத்தை வாங்கினாங்க, எங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு எங்கே வந்து அல்லாவுடைய கோபத்துக்கு இவங்க ஆளானாங்க. இந்த சூறாவில் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சூறா இது. 45வது அத்தியாயம் தொடர்ச்சியாக போகும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா எது அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவம், எது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம், இதெல்லாம் அல்லாஹ் வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கடைசியாக அது முடியும் போது பார்த்திங்கன்னா அது கிறிஸ்தவத்துக்கு வந்து முழுமையான ஒரு பதில் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறா வந்து முடிவடையும். அப்போ இந்த இடத்துல 19வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 20வது வசனம், அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள். என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். இந்த இடத்துல யார் பேசுகிறா? மூசா நபி பேசுகிறாங்க. யாரை பார்த்து பேசுகிறாங்க? பனி இஸ்ராயேல்களை பார்த்து பேசுகிறாங்க. பனி இஸ்ராயேல்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? மூசா நினைவு கூறுறாங்க, என்னுடைய சமூகத்தாரே, என்னுடைய பனி இஸ்ராயேல்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைச்சு பாருங்கள். எவ்வளோ நியாமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான். பொதுவாக நாம் வந்து நம்ம மக்கள் மத்தியில் பார்க்கும்போது எல்லாரும் வந்து அதிகமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் நபிமார்களுடைய செயின் வந்து கட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். மூசா நபிக்கு அப்புறம் தான் நபிமார்கள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களிடையே நபிமார்களை அனுப்பி தோற்றுவித்தான். அப்போ பனி இஸ்ராயேல்களே, இப்போ நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான். நீங்கள் ரூலிங்லேயும் இருந்தீங்க. இப்போ நம்ம நினைக்கிறதுனா மூசா நபி தான் ரூலிங்கில் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் தான் ரூலிங் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஆனால் மூசா நபி சொல்கிறாங்க, உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கினான். மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்கினான். இது என்ன? இமாமத். இப்போ இந்த 3 விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து நினைவு கூறுங்க. இது எப்படி மூசா நபி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா நபி வர்றதுக்கு முன்னாடியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அது அவங்களுடைய தாத்தா
இசாக் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மக்களிலே சிறந்தவர் யார் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற. ஏன்னா அவங்க அப்பாவும் நபி, அவங்களுடைய அப்பாவும் நபி, அவங்களுடைய அப்பாவும் நபி, இப்ராஹிம் நபி, அவருடைய மகன் அப்படியே வந்து கண்டினியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க அப்படின்னா யூசுப் நபி ஆட்சியாளராக இருந்தாங்க எகிப்துக்கு. அங்கே எகிப்துடைய நாகரிகமும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் உருவாக்கணும். அந்த எகிப்துடைய அந்த பாரம்பரியம், அவங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு இன்னும் வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நாகரிகம் இருக்குது அப்படின்னா அதோடைய தோற்றனரும் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். அது அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல் மூலமாக தான் எகிப்து நாகரிகமும் உருவாகியிருக்கு. அதுக்கு இது சான்று. ஏன்னா மூசா நபி சொல்கிறாங்க, இது முன்னாடி நீங்கள் ரூலிங்கில் இருந்தீங்க. இப்போ இது பேசி காட்டுற இடமும் எது அப்படின்னா தூர் சினாய் மலையிலிருந்து அங்கேருந்து மக்கள் அங்கேருந்து கொண்டு வந்து ஜெருசலத்திற்கு வெளியே நிற்க வச்சு அந்த இடத்துல வந்து இவங்க உபதேசம் பண்ணுறாங்க. என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட இந்த தூய பூமியில் நுழைந்து விடுங்கள், இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் சமூகத்தாரே உங்களுக்காகவே விதித்து விட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழைந்து விடுங்கள். இது உங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட பூமி. இது குரான் வந்து ஒத்துக்குது. இன்றைக்கி வந்து பெரிய சர்ச்சை, பலஸ்தீன் வந்து யாருக்கு? யூதர்களுக்கா முஸ்லீம்களுக்கா? யூதர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க, பைபிளில் அல்லாஹ் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான், குரான்லேயும் அல்லாஹ் எங்களுக்கு தான் கொடுத்துருக்கான், எங்கேயும் வந்து பூமி வந்து முஸ்லீம்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படலை, இது எங்களுக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ எங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் இங்கே விஷயம் என்ன, அல்லாஹ் எதுக்காக ஒரு ஊரை வந்து அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து சும்மா ஒரு வச்சு அது கொட்டமடிக்கிறதுக்கும் அது வந்து பயன்படுத்துறதுக்கும் அதை வச்சு கூத்தடிக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு அழிச்சாட்டியங்கள் பண்ணுறதுக்கும் அல்லாஹ் வந்து அனுப்பலை. இன்னொரு விஷயமும் இதில் கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த நபியை அதாவது இந்த பூமியை ஜெயிக்க அல்லாஹ் உத்தரவிட்டதாக யார் சொல்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போது இஸ்லாத்தில் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் கடமை, வழிபாடுகள், இது வந்து இஸ்லாம்ங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம். ரிலீஜியஸ் அப்படின்னா என்ன? இன்றைக்கி வந்து ரிலீஜியன், மதம் அப்படின்னா என்ன? மதம்னா என்ன? சில நம்பிக்கைகள், சில சட்டங்கள், சில சடங்குகள், சில வழிபாடுகள், இவ்வளோதான் மதம். அது தனிநபர் சார்ந்த விஷயம். இதில் சமூக வாழ்வுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நபி என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் விதித்து விட்ட இந்த பூமியில் நுழைந்து விடுங்கள், இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தால் பேரிழப்பிற்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது மூசா நபி கடலை பிளந்து தௌராத்தை பெற்று மண்ணு செல்வா இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த உபதேசத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏன் இந்த பூமிக்குள்ளே இவங்க போகணும்? இந்த பூமிக்குள்ளே அவங்க போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா ஒரு நீதமான நியாயமான ஒரு நிர்வாகம். இது வந்து உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தும். இதுதான் அவங்களுடைய பர்பஸ். அதுக்காக தான் அனுப்புனாங்க. அதை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செஞ்சாங்க. இதை பற்றி பைபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமி எது அப்படிங்கிறது இதில் இன்னொரு டீட்டெயிலும் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா வெறும் பலஸ்தீன் மட்டும் இது கிடையாது. இன்றைக்கி பலஸ்தீன் வந்து சுருங்கி போச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பலஸ்தீனும் சுருங்கி தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஊர் எது, அல்லாஹ் விதித்த பூமி எது அப்படின்னா இது இப்ராஹிம் நபியுடைய மர்க்கஸ்களில் ஒரு மர்க்கஸ். இப்ராஹிம் நபி பல மர்க்கஸ்கள் உருவாக்குனாங்க. ஒன்று சவுதி அரேபியா, மக்கா, அந்த அரபு தீபகற்பம். இன்னொன்று இது பலஸ்தீன், ஷாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதியன். இன்னும் நிறையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு சென்டர்கள் வந்து அவங்க உருவாக்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த 2 சென்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அதுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மர்க்கஸ் அதுவும் இப்ராஹிம் நபியுடைய புனிதத்தலங்களில் ஒரு புனிதத்தலம் தான். இதை பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா கானான் தேசம் அப்படிம்பாங்க. அரபுகளில் பார்த்திங்கன்னா ஷாம் அப்படிம்பாங்க. ஷாம் அப்படின்னா பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான் எல்லாம் கலந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற பலஸ்தீனு, இப்போ இஸ்ரேல் ஆட் பண்ணிக்கங்க, சிரியாவும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சிரியா இப்போது ஒரு பகுதி ஜெயிச்சாங்க இல்லையா? சிரியாவில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் இருக்குது. எங்கே? டமாஸ்கஸில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் இருக்குது. அதே மாதிரி ஜோர்டான் எது? நம்முடைய அந்த ஒரு இப்லீஸ் ஒருத்தன் யார், அஹ்லபைத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு மன்னர். இப்போது ஜோர்டானு, லெபனான் ஹிஸ்புல்லா இருக்கு இல்லையா? லெபனான், ஜோர்டான் எது? அந்த மன்னர் வந்து இப்போ அவன் என்ன பண்ணான், ஈரான் வந்து மிசைல் அடிக்குது இஸ்ரேலுக்கு, அந்த மிசைல் வந்து இவன் வந்து நடுவில் வந்து கிராஸ் பண்ணான். யார்? ஜோர்டான் மன்னர். அவன் அதான் சேவை, பொது சேவை. பார்த்தீங்க? அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி தான். வாக்களிக்கப்பட்டது உண்மை, ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் அந்த பர்பஸை நீக்கிட்டு வெறும் வாக்களிக்கப்பட்டது அப்படின்னா இது எப்படிப்பட்டது இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு போலீஸ் இருக்குது, போலீஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு சேலரி வந்து 50,000 போட்டாச்சு. ஆனால் அவர் ஒரு நாளும் ஸ்டேஷனுக்கு வரமாட்டார், யூனிஃபார்ம் அவர் போட்டதே கிடையாது. ஆனால் அவர் வந்து அடுத்து வந்து ப்ரொமோஷன் வேறு எதிர்பார்க்குறாரு. அப்புறம் இது எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்கும், அது மாதிரியான ஒரு கிறுக்குத்தனம் தான் இவங்களுக்கு. அப்போ இது வந்து பைபிளில் வந்து டீட்டெயிலாக இதையும் வந்து பார்க்க முடியும். எண்ணிக்கை, அதாவது எண்ணாகமம் அப்படின்ட்டு வரும். இது 2-3 பேரில் வரும். ஏன்னா அந்த இதே அத்தியாயத்துங்களை வேறு சில பேர்கள், கத்தோலிக்கர்கள் வேறு பேர் வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது, அல்லது புரொட்டஸ்டன்ட் ஒரு பேரில் யூஸ் பண்ணுவாங்களாட்டு இருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாக இருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும். இது வந்து அல்லாஹ் மூசா நபிக்கு கட்டளை போடுறதா. என்னது? 12 குலம் இருக்காங்க இல்லையா? அந்த யார்? யூசுப் நபியுடைய அந்த 12 சகோதரர்கள், அந்த 12 கிளைகள், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ போய் அங்கே போய் உளவு பார்க்கறது முதல்ல அனுப்பு. ஒரு நாட்டில்
படையெடுக்கிறதுக்கு முன்னாடி உளவு பார்க்கணும் அப்படிங்கிறது பாருங்க. இதுவும் ஒரு டிசிப்ளின். இன்றைக்கி உலகம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எவ்வளோ பெரிய மேட்ரு. இப்போ அல்ல பாருங்கள், இதுவும் வந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னா நேராக போய் பூந்துக்குதுங்க, போனோன்னே சுளுக்கு எடுத்து அனுப்பி விடுவாங்க, வாங்கிட்டு வந்துருங்க. அந்த ஊரை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, உள்ளே போங்க, உளவு பாருங்கள். அப்போ எவ்வளோ பழைய நாகரிகத்தில் போய் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி அமெரிக்கா சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் தரல அப்படின்னா உக்ரைனால சண்டை போட முடியாது. அப்போ இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது குரான் பேசுது. இன்றைக்கி நமக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க அரபுகள். எதுக்கு நான் மன்னருக்கு எதிராக எவனாவது பேசுகிறானா என்ன? அந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு எதிராக இஸ்ரேல்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? இது இருக்கு. அது அணு ஆயுத நாடா, அணு ஆயுதம் இல்லாத நாடா, இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அது கேள்விக்குறி தான். அப்போது ஆண்டவர் கட்டளைப்படியே மோசே அவர்களை பாரான் பாலை நிலத்திலிருந்து அனுப்பினார். அந்த ஆள்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள். நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆண்களின் பெயர்கள் இவைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரும் அதில் வருது. அதில் வந்து மோசே நூனின் மகன் ஒசேயாவும் யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார். யூஷா பின் நூன் அப்படின்னு புகாரில் ஹதீஸ் வரும். அப்போ அவர் வந்து இங்கேயும் மேட்ச் அவர் இருப்பார். புகாரில் வந்து 122வது ஹதீஸும் 3401வது ஹதீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஷா பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிலர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறதுக்கு போனாங்க இல்லையா, அப்போ கூட ட்ராவல் பண்ணவர் வந்து இவர். அப்போ அவருடைய பேரும் இதில் வருதுங்கிறதுனால அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறோம். இதே யூஷா பின் நூன் தான் இந்த நகரத்தை வந்து ஜெயிப்பார். அது வந்து முஸ்லீமில் 3595வது செய்தியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது இவருக்காக அல்லாஹ் சூரியனே நிறுத்தினான். கொஞ்சம் நேரத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிற நேரம் இருக்கும், ஆனால் வெற்றி கை கட்டின தூரத்தில் இருக்கும். அவர் துவா செய்வாங்க, துவா செஞ்சோன்னா சூரியனே நிறுத்தினான் அல்லாஹ். அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது அல்லாஹ்வுடைய வேலை நம்ம செய்யும்போது அல்லாஹ் வந்து இந்த இயற்கை விதிகளை கூட வந்து பார்த்திங்கன்னா நியதிகளை கூட அல்லாஹ் வந்து மாற்றி விட்டுருவோம். இதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார். ஹுதி குக்கர் இத்தனாபுலன், அல்லாஹ் வந்து விதி எழுதுவதற்கு முன்னாடி உன்னிடத்தில் வந்து அனுமதி கேட்பான். அதுக்கு மீனிங் என்னென்னா இதுதான். அப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு தானே அல்லாஹ் சூரியனை நிறுத்துறதா வேண்டாமா, சுத்த விடுறதா நிறுத்துறதா, பிரேக் அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து அல்லாஹ் வந்து நிறுத்துறான். கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார். அவர்களிடம் நீங்கள் நெக்கேபுக்கு சென்று அதற்கு அப்பால் மலை நாட்டுக்கு போங்கள். அந்த நாடு எப்படி இருக்கிறது, அங்கு வாழும் மக்கள் வலிமையுள்ளவரா வலிமையுற்றவரா, அவர்கள் பலரா சிலரா, அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா, அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா, அந்த நாடு செல்வம் மிக்கதா ஏழ்மையானதா, மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள். துணிவுடன் இருங்கள், அந்நாட்டில் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அது திராட்சையின் முதற்கனி பருவமாகும். 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். இது என்னாகமம்ல 13வது அத்தியாயத்தில் 25வது வசனம். இந்த 13வது அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த சம்பவங்கள்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ போய் இவங்க எவ்வளோ நாள் ஆய்வு பண்ணுறாங்க? 40 நாட்கள் 12 பேர் கொண்ட குழு அப்படியே போகிறாங்க. ஒரு பிரயாணத்தில் இருந்திருப்பாங்க, அப்படியே டீ கடைக்கு போயிருப்பாங்க, ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பாங்க, ஒரு இடத்துல படுத்து தூங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் சுட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதற்கு இப்போ குரானுக்கு வந்துடுவோம். 5வது அத்தியாயம் 22வது வசனம். அதற்கு அவர்கள், மூசாவே, அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளியேறாத வரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம். ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராக உள்ளோம் என்று பதில் கூறினார்கள். இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பைபிள்லையும் இருக்குது. அதே விஷயம் அவங்க பைபிள்லையும் இருக்குது. அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம், அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது, இதுவே அதன் கனி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த பழங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்தவை. அந்த நகரங்கள் எப்படி இருக்குது? கோட்டைகள் சூழ்ந்து. இன்றைக்கும் வந்து அந்த டெம்பிள் மவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மதில் மாதிரி இருக்கும். நீங்கள் உமர் சீஸில் கூட பார்த்தீங்கன்னா முற்றுகை தான் எடுத்துருவாங்க, ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. உமர்லியானும் சும்மா அதை சுற்றி நின்றுட்டு தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளே போக முடியாது. அது வந்து கோட்டை மாதிரி இருக்கும். அரண் சூழ்ந்தவை மிகப்பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் வருவாங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய அந்த ஹைட்டாக இருப்பாங்க வைக்கிங்ஸ், அந்த ஜெயின்ட்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து அது கிட்டத்தட்ட ஆள் சமுதாயம் மாதிரி வச்சிங்களேன். இவங்க துளுண்டு, இவங்க 6 அடி 7 அடி இருந்திருக்கலாம், மொத்தம் ஒரு 9 கூட இருக்கலாம். ஃபிரௌனை பார்த்தா தெரியுது இவங்க சைஸ் எவ்வளோன்ட்டு. ஆனால் அவனுடைய பாடி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மனிதர்கள் எல்லாரும் ஒரே சைஸ் இல்லை. இப்போ வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஜப்பானில் இருந்தீங்கன்னா இருக்கையில் குட்டையாக இருக்கிறவங்க ஜப்பானில் இருப்பாங்க, இருக்கையில் ஓரளவுக்கு நெட்டையாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்களையும் இருக்காங்க, அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க சைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க அதே தான் பார்த்தீங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த ஜாலுத்துடைய அந்த சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. கோலியாத் அப்படிங்கிறது அவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அதை வீழ்த்துவாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க இவங்க ஆனாக்கு வம்சத்தை சேர்ந்த, இவங்க ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. இந்த ஆனாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாப்புலர்னு அர்த்தம். அதாவது ஒரு அடி அடித்தா திருவிட்டு சுற்றிட்டு போய் 10 அடி தள்ளி விழுவான் அப்படிங்கிற அளவுக்கு அது பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நமக்கு தெரியுமில்ல யார் கூட மோதிரம்ட்டு. அது மைக் டைசன் வராரு அப்படின்னா டைசன் கூட வா, நீ வேற ஆளை விட்றா அப்படின்ட்டு போயிடும். அந்த மாதிரி அவ்வாறு நுழைய அஞ்சு கொண்டிருந்த மக்களின் மத்தியில்
அல்லாவின் அருளை பெற்றிருந்த இருவர் இருந்தனர். அவர்கள் கூறினார்கள், வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாயிலினுள் நுழைந்து விடுங்கள். அவ்வாறு உள்ளே நுழைந்து விடுவீர்களாயின் நீங்கள் தாம் வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவையே முழுமையாக சார்ந்திருங்கள். அப்போ அங்கே வந்து 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 குலத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் எதையும் வந்து அவங்களுடைய வலிமை இதெல்லாம் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க. இது அல்லாஹ் வாக்களித்த பூமி, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், நீங்கள் உள்ள நுழைஞ்சு போய் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால். ஏன்னா அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான், உங்களுக்கு என்று நான் வாக்களித்தது அப்படின்னு. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரசீகமும் ரோமாபுரியும் வாக்களிக்கப்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஊரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மஸ்ட், அதாவது வின்னு, கன்ஃபார்ம் வின்னுங்கிற ஒரு சூழ்நிலை சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் காலித் பின் வலீத் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாபஸ் வாங்குறாங்க. ஏன்னா அது வந்து நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக நேரம் வரும்ட்டு. இந்த ரிஸ்க் வந்து வேறு போரில் எடுக்க மாட்டாங்க உமர்லையாங்க. காலித் பின் வலீதை வந்து டம்மி ஆக்கி அதை நம்மால் கொண்டு போய் ஃபிட் பண்ணி அதை எங்கேயோ கொண்டு போய் எப்போ யாரெல்லாம் வந்து முன்னே நிற்பாங்களோ அவங்களெல்லாம் கழட்டி விட்டுறணும். இதுக்கு பேர் தவக்குல்னு கிறுக்குத்தனமா நம்ம விளங்கியிருந்தோம், நம்மளுடைய அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு. அது இல்லை தவக்குல்ல, இது அல்லாஹ் வாக்களிச்சிட்டான்னா அந்த ஊருக்கு மட்டும் இது நடக்கும், எவன் போனாலும் ஜெயிப்பாங்க. அந்த இடத்துல காலித் பின் வலீதுடைய ரோல் வந்து தேவைப்படாது. ஏன்னா இது அல்லாஹ் வாக்களித்தது, அந்த 2 நகரங்கள் பாரசீகமும் அந்த ரோமாபுரியும் அல்லாஹ் வாக்களித்தது. இது வந்து வாக்களித்தது, அது வந்து அவங்க சொல்கிறாங்க வாக்களிச்சிட்டான்ல, ஏன் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அல்லாவும் பாருங்கள் அந்த டெஸ்ட் பண்ணுறோம் பாரு, வாக்களித்தது போங்க அப்படின்னா மூசா நபி தலைமையில் இவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ என்ன காட்டுறான் அல்லாஹ், உள்ள இருக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அந்த அந்த அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய அந்த மிலிட்ரி ப்ரிப்ரேஷன், அவங்களுடைய நம்ம கணக்குக்கு வந்து F-35 அவங்களுடைய அந்த 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 மெர்கவா டேங்க்ஸு அது இது எல்லாம் பார்த்துட்டு வந்து மிரள வைக்கிறான். மிரண்டதுக்கப்புறம் நாம் சொன்னதை நீ நம்புறியா இல்லையா, அல்ல அதான் மேட்ரு. மிரண்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, ஏதோ அல்ல வாக்களிச்சான்னு சொல்லி உள்ளே போனால் சரி, அது பாட்டுக்கு வீண் கிடச்சிருச்சுன்னா அது வேலை முடிஞ்சு. அல்ல நான் போய் முதல்ல ரிசர்ச் பண்ணு, அப்புறமா நான் வாக்களிச்சதெல்லாம் அப்புறம் முதல்ல உள்ளே போய் உன்னால் முடியுமான்னு பார்த்துட்டு வா. முடியாதுன்னு ஒன்று உள்ளே போயிட்டு வந்துட்டு இது நம்ம கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி போகிறது இருக்காது, உள்ளே போச்சுன்னா சாவு நிச்சயம், சூசைட் தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணாகமத்தில் 13:30 அவங்க சொல்கிறாங்க, காலேபு மோசே முன் மக்களை அமைதிப்படுத்தி, அந்த காலேப் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்கிறார், மக்களை அமைதிப்படுத்துவார், நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்று கூறினார். அவர் காலேப் சொல்கிறாரு, யூஷா பின் நூன் சொல்கிறார், இந்த 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் மெஜாரிட்டி என்னாச்சு, 10 குலங்கள் மறுத்துருச்சு, இந்த 2 குலங்கள் ஏற்றுச்சு. இதே நம்பர் தான் பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு 10 யூதர்கள் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தாங்கன்னா இஸ்லாம் வந்து யூதர்கள் மொத்தமும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள், இப்போ குர்ஆனுக்கு வருவோம், ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள், மூசாவே அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம், வேண்டுமென்றால் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மூசாவே அவர்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ரிஸ்க் நாங்கள் எடுக்கவே மாட்டோம், வேணும்னா என்ன பண்ணுங்கள், அப்படி அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போகணும், அந்த இடத்துல நாங்கள் தான் அங்கே தான் வாழணும் அப்படின்னு எங்களுக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீயும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இதே பைபிளில் வந்து அவங்களுடைய அந்த ரிப்ளை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13ஆவது அதிகாரத்தில் என்னாகமும் 31, 32, 33, ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், அந்த காலேபுடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கின்றது. அவன் சொந்த ஊருக்காரனையே அடிச்சிட்டிங்கிறான், நாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க தெரிஞ்சிருந்தா என்ன நம்மளை அவ்வளோதான் வச்சு ரிவிட் அடிச்சிருவோம். அதில் நாங்கள் கண்ட மனிதர்கள் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அவங்க ஒவ்வொருத்தர் சைஸும் இப்படி இருக்கிறான். அதான் ஒரு ஆள் நம்மளை 10 பேரை புரட்டி அடிப்பா, அந்த அளவுக்கு இருக்குது. அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகின்ற ஆனாக்கின் புதல்வர்களாகிய அரக்கரையும் கண்டோம். இந்த கேங்கே இப்படி இருக்குது, அது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு கேங்கே இருக்குது. எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டிக்கிளிகள் போல் இருந்தோம். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு அடி இப்படி அடித்தா அப்படியே செதறிட்டு அப்படி போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். நாங்கள் போனாலே எங்களை அவங்க பார்த்தாங்க, அற்பமாக பார்த்தாங்க. டேய் ஓரமாக போங்கடா, மீச்சி கீச்சி ஆயிரம் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த யானை வந்து சின்ன பக்கத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்போ இந்த நிலைமை எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ இவங்க ஏன் இந்த நிலைமையில் அவங்க சொன்னாங்க, இது வந்து பார்க்க போனால் இது வந்து நம்முடைய இன்றைக்கி வந்து அல்லாவுடைய ரசூல் போய் ஒரு காரியத்தை முடிக்கிறது சிறந்ததா, ஒரு முஸ்லீம் தன்னுடைய முயற்சியின் மூலமாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி, அதாவது ஒரு என்ன சொல்கிற உழைப்பின் மூலமாக ஒரு செயலை அடைவது சிறந்ததா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இந்த தீன்தார்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அங்கே அல்லா மேலே தவக்குல் வச்சுருக்கோம், அல்லா மேலே இவங்க தவக்குல் வச்சுருக்கோம். சொத்துக்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க, வியாபாரத்துக்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க, படிப்புக்கு அல்லா மேலே தவக்குல் வைக்க மாட்டாங்க,
நோய்க்கு அல்லா மேலே தவக்கல் வைக்க மாட்டாங்க, கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆனால் தீன் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது இவங்களுடைய அந்த தீன்தாரி வந்து மிகச்சிரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அல்லா மேலே அவ்வளோ சார்ந்துருப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஆப்ரா வந்து பார்க்கலையா? இது வந்து அபாபில் வந்து எல்லாம் அனுப்பலையா? அது அபாபில் எல்லாம் அனுப்புவான், அது ப்ரொடெக்ஷன். எங்கள்கிட்ட இருக்கிற வலிமையான துவா என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்டவனுடைய துவா. நாங்கள் துவா செஞ்சோம்னா எல்லோரும் பஸ்மமாயிரும். பாதிக்கப்பட்டவனுடைய துவா ஏற்கப்படும் அப்படின்னா நீ இந்நேரம் ஏற்கப்பட்டிருமா? அப்போனா நீ ஜாலிமா, நீ வந்து மஸ்லூம் கிடையாது, நீ வந்து ஜாலிமா, நீ வந்து பாதிக்கப்பட்டவன் இல்லை, பாதிப்பு ஏற்படுத்தினவன். அதனால தான் நம்முடைய துவா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போயிட்டே இருக்குது. இப்போ இதிலிருந்து அல்லாஹ் வந்து நமக்கு இன்னொரு மெசேஜும் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த அற்புதங்கள் மூலமாக உதவி செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அதை சார்ந்து இருப்பா ஒரு நோயாயிடும். இந்த கடலை பிளக்கிறத எதை பண்ணாங்களே இவங்க? ஒன்றும் பண்ணல. வானத்தில் மண் செலவு வந்துருச்சு, ஒன்றும் பண்ணல. ஒரு பாறையில் அடிக்கிறாங்க தண்ணி, அதுவும் வந்துருச்சு. ஆனால் இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த மனைவி என்ன பண்ணாங்க? அங்கே வந்து தண்ணி எப்படி வந்துடும் அல்லாஹ் தான் கொண்டாந்து விட சொல்லியிருக்கான். என்ன கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறான், எவ்வளோ நேரம் தம் கட்டுறேன்னு பார்க்கலாம், எப்படி இந்த குழந்தை சாகிறதுக்குள்ளே எல்லாம் காப்பாற்றிடுவான். என்ன ஜம்சம் எப்படி ஏதோ ஒரு தண்ணி கன்ஃபார்மு. ஏன்னா இப்ராஹிம் தான் கொண்டாந்து விட்றாரு, எப்படி தண்ணி வராமல் போயிடும்னு உட்காந்துட்டு இருந்தாங்களா? செஞ்சேன், முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சைங்கிறது. என்ன முயற்சி? குரானில் எங்கெல்லாம் வருதோ பாருங்கள், அந்த உங்களுடைய முயற்சிகள் ஏற்கப்படும். சொர்க்கத்தில் போகும்போது சொல்லலாம், உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தது உங்களுக்கு கூலி வழங்கப்படும். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க, வாட் இஸ் யுவர் எஃபர்ட், வாட் இஸ் யுவர் ரோல், என்ன பண்ணீங்க, இதுதான் மேட்ரு. அது வந்து அல்லாஹ் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இப்ராஹிம் நபி காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க? அவங்க வந்து அல்லாஹ் மேலே தவக்கல் வைக்கலாம், துவா கேட்டுருக்கலாம்ல. யா அல்லாஹ், நான் உன்னுடைய நண்பனுடைய மனைவி, இந்த குழந்தையோ அற்புதமான குழந்தை, இதற்காக நீர் வானத்திலிருந்து நீர் மழை கூட பெய்ய வச்சிருக்கலாம்ல, நீரை இறக்குவா. கேட்கவே இல்லைங்க. அவங்க தான் ட்ரை பண்ணாங்க, ஏதாவது வியாபார கூட்டம் வருதா 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 வருதா. 7 தடவை 350 மீட்ரு, அது 3.5 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்ரு நடக்குன்னா 10 நிமிஷம் ஆகும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் அந்த குழந்தை கதறிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? நினச்சி பாருங்க. ஒரு குழந்தை அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் 40 நிமிஷம் விடாமல் கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் இருக்கிற நிறைய சில பெண்களுக்கு வேணால் அது காமனாக இருக்கலாம். குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, நாம் எந்திரிச்சு ஐயா பாரு குழந்தை கத்துது, என்னென்னு பார்த்து தொலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுங்க. என்ன இப்போ இங்கே என்ன இதுனா, இப்போ அவ்வளோ நேரம் அவங்க இருக்கும்போது அந்த மைண்ட் எப்படி இருக்கும்? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ஸ்டிஷன் அப்படிம்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான அற்புதங்களை வந்து நம்புவது, மாயமந்திரங்களை நம்புவது, இந்த மாதிரியான நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வீக் ஆயிடுவான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபாத்தியா பண்ணுறவங்க, அந்த தர்காவுக்கு போகிறவங்க, தாயத்து பண்ணுறவங்க, இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அந்த சடங்குகளை டிபெண்ட் பண்ணியே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அற்புதங்கள் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டே தான் அவங்க இருப்பாங்க. அப்போது இங்கே வந்து அல்லாஹ் நமக்கு, இதனால தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணால் ஒரு அற்புதமும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. எங்கேயுமே வந்து பாருங்கள் அற்புதங்கள் வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்து உதவி செய்யப்படவே இல்லை. போரில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அடி விழுந்துச்சு, எந்த ஒரு நடுவில் வந்து ஒரு மலக்கு வந்து தடுக்கலை. தாயிஃபில் போகிறாங்க, கல்லில் அடிபடுது, எந்த மலக்கும் வந்து ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணலை. எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து அடி வாங்கினாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பசி ஏற்பட்டுச்சோ, இங்கெல்லாம் தாகம் ஏற்பட்டுச்சோ, வானத்திலேருந்து உணவும் தரப்படல. 3 வருஷம் பசியை தாயிஃபில் வந்து இதில் அபு தாலிப் கணவாயில் தாங்கினாங்க. அந்த இடத்துல மண்ணு செலவாகவும் வரல, வானத்தில் மேகமும் நிழலிடலை. இந்த 3 வருஷம் அரபு வெயிலில் இப்போ நினச்சி பாருங்கள். இதை விட அந்த வெயில் வந்து ரொம்ப கடுமையானது. அப்போ அதனால் வந்து அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டினதுனால என்ன நடந்தது? சஹாபாக்கள் யாரும் அற்புதத்தை கேட்கல. அல்லாஹ்கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டுவாங்க, அல்லாஹ்கிட்ட ஒரு ஐடியா கேட்போம். இப்போ நம்ம நெருக்கடியான சுச்சுவேஷன் வந்துட்டு அகல் போகல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, நம்மளே மசூரா பண்ணுறதுக்கு பேசாமல் ஜிப்ரீலை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா கொடுப்பாரு. இந்த இதுவும் பாருங்கள், எதிர்பாராமல் கிடைத்த உதவி தான் அது. எது? அகலில் அந்த சூறாவளி காற்று சொல்லப்பட்டுச்சா அல்லாஹ்வுக்கு முன்னாடியே? ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது சூறாவளி காற்று வருமா வராதா, இவன் கிளம்புவானா போக மாட்டான், கருக்குன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட, அவன் கிளம்பி போகிற வரைக்கும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு கருக்குண்டே இருந்துச்சு. இங்கே மூசா நபி வந்து சொல்கிறாங்க இது குரானில், என் இறைவனே, அதற்கு மூசா கூறினார், என் இறைவனே, என்னையும் என் சகோதரரையும் தவிர நிச்சயமாக வேறு யாரும் என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. எனவே அடிப்பணியாத கீழ்ப்படியாத இம்மக்களிடமிருந்து எங்களை பிரித்து விடுவாயாக என கூறினார். இது வந்து அல்லாஹ் இவங்க மேலே காண்டானதுக்கு உச்சகட்டம். இது வந்து என்ன சொல்கிறாங்க மூசா நபி என்ன சொல்கிறாங்க? போதும், எனஃப் இஸ் எனஃப், அவ்வளோதான், இதுக்கு மேலே இவங்களோட நான் இருக்கிறது விரும்பலை. ஒரு நபி தன்னுடைய உம்மத்து மீது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை விட பல ஆயிரம் பல 100 மடங்கு அன்பை அவங்க வச்சுருப்பாங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சகிச்சுக்குவாங்க. அவங்க வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல எப்போ அவங்க கமெண்ட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் எண்ட் பாயிண்ட்டு, ஃபுல் ட்ரிகர் பாயிண்ட். இந்த இடத்துல எப்போ இவருக்கு கோவம் வரல, காளிக்கன்ற கடவுளாக வணங்கும்போது கோவம் வந்துட்டு இது மேலே இவங்களோட இருக்க முடியாது கிளம்பி போகிறேன்னாங்களா? இந்த துனியா எதுங்க பெரிய குற்றம்? காளிக்கன்ற வணங்குறது பெரிய குற்றமா, இல்லை இந்த மனிதர்களை பார்த்து பயந்து நாங்கள் பின்வாங்கிறது பெரிய குற்றமா? நம்முடைய பார்வையில் எது பெரிய குற்றம்?
அது ஷிர்க். அல்லாவுடைய கண்ணியம். இப்போ இதில் ஏதாவது அல்லாவுடைய கண்ணியத்துக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குது அதான் சொல்லுவாங்க. இதனால் உயிருக்குன்னா பாதிப்பு இல்லையா? இதில் எங்கேயாவது ஈமானுக்கு பாதிப்பு இருக்கா? ஒரு ஊருங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சுட்டு போகிறோம், ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது, சரி இந்த ஊர்லேருந்து வேறு ஊரில் வந்துட்டு போகிறோம். இந்த நபி எங்கள் எண்டு டிசைட் பண்ணுறாரு, இதுதான் உங்கள் எண்டு. அப்போ புரியுதல், இது கடமை இல்லை தீனில். எதுவும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது இருக்குக்கா தீனில்? நொந்து போய் இந்த நபி வந்து கழட்டி விட்டுறலாம். இனி இவங்களை வச்சுட்டு சுமந்துக்கிட்டு வேஸ்ட்டு, 6 லட்சம் பேர் வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு, இவங்க விட்டுரு. அப்போ நபி சிபாரிசு பண்ணுவார் நம்புறீங்க? உங்களெல்லாம் எவ்வளோ எகத்தாலும் இருக்கும். நபி என்ன வேலை கொடுத்து, அல்லாஹ் கொடுத்த பணி என்ன, நபியுடைய ரோல் என்ன, நபிக்கு உதவினா என்ன, தக்பீரா ரப்புனா என்ன, அல்லாஹ் புகழ்றனா 7 தக்பீரா 5 தக்பீரா, அதான் உங்களுக்கு பஞ்சாயத்து. அந்த வந்து வரும்போது ஒரு வாசல், போகும்போது ஒரு வாசல், திடல் அதில் வந்து தொழுவில் பள்ளியாசலில் தொழுதாது கூடாது, எத்தனை அராஜகம். இங்கே எந்த குற்றத்தை பற்றி இங்கே நபி வந்து தியண்டு போடுறாங்க? சம்மந்தமே இல்லடா, நீங்கள் உம்மத்துமில்ல, நான் உங்கள் ஆளுமில்ல, போய் தொலைங்கடா முசீபத்துங்களா. இங்கே எந்த கட்டளைக்கு அவங்க மாறி செஞ்சாங்க யோசிப்பார். அதுதான் பீக்கு. ஒரு உம்மத்துடைய பர்பஸ் அதுதான் பீக்கு. இந்த பூமியில் மனிதர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நீதியான ஒரு கூட்டத்திடம் அந்த நிர்வாகம் வந்து இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற ஒட்டுமொத்த ஃபசாதுக்கும் நாம தான் பொறுப்பு. நபிமார்கள்னால மறுமை நாள் வந்து ஹதீஸ் காமிச்சிருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லோரும் மக்கள் தான் போவாங்க. நல்லா கோவத்தில் இருக்கான், எங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறான், நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கள். அவன் மாட்டேன்ருவார். அப்புறம் மூசா நபி மாட்டேன்பார், ஈசா நபி மாட்டேன்பார், எல்லோரும் சொல்லி கடைசியாக ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்க ரஹ்மத்துல் ஆலமீன். நபிமார்கள் சிபாரிசு மட்டும் செய்ய மாட்டாங்க, போட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் போட்டு கொடுக்குறாங்க 25 வருஷத்தில், அதானே போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாவிகளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. இந்த சைத்தான்கள் இவனுங்க தன்னுடைய தீனை இவங்க உருவாக்கிட்டாங்க, இவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. சிபாரிசு உட்காந்து கனவு கண்டுட்டுருங்க. இங்கேயே கழட்டி விட்டாங்க யார்? மூசா நபி. அதுக்கப்புறம் குரான்ல இன்னொரு இடத்துல வருது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா நபியின் வாயாலும் யார் சபிக்கப்பட்டாங்க? பனி இஸ்ராயல்கள்ன்ட்டு. என்ன அப்போ அவங்களுடைய அந்த வேலை பாருங்கள். நபி வந்து இது மட்டும் பண்ண மாட்டார். அது அவர் வந்து சொல்கிறார் அந்த இதில் என்னாகமத்திலேயே. மூசா நபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கெஞ்சிறார் மூசா நபி, ஏண்டா உங்களை என்ன ஒரு இதில் நான் கூட்டிகிட்டு வந்தேன், எகிப்திலேருந்து நான் எப்படி கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை, வரும்போது நீங்கள் என்ன கம்பீரமாக வந்தீங்க, ஃபிரௌன் வந்து அழிக்கப்பட்டான், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் உலகமே உங்களை மதிப்பு போடணும். அது சொல்கிறார் மூசா நபி. சொல்கிறாரு, இந்த மக்களை ஆண்டவர் கைவிட்டார் என்று எகிப்தில் செய்தி பரவிவிடும், எனவே அழித்து விடாதே என்று துவா செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் இந்த சமூகத்தை அழிச்சிடாதல்ல, ஆனால் என்னையும் இவங்களை பிரித்து விட்டுரு, நான் இவங்களோட இனிமேல் இருக்கலை, ஆனால் அழிச்சிடாத. அழிச்சிட்டேன்னா கடவுளை நம்பினவங்கெல்லாம் நாசமாக போயிட்டாங்க அப்படிங்கிறது ஊரில் செய்தி பரவிடும். அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா என்னாம 14வது அதிகாரத்தில் 2லிருந்து தொடர்ச்சியாக வரும். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுணுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இருந்திருந்தால் எவ்வளவோ நலம், பேசாமல் அந்த எகிப்திலே இருந்துட்டு போயிருக்கலாம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலம், அதுக்கு இங்கேயாவது செத்துருக்கலாம். எங்கே? இந்த பாலை நிலத்தில், இந்த தூர்சினாய் இந்த மலை இந்த பக்கமே செத்துருக்கலாம். வாளுக்கு இரையாகும்படியாக ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். இவங்க கையால் சாவை சட்னி ஆகிறதுக்காக எங்களை கடவுள் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள், உள்ளே போனால் எல்லாம் செத்துருவோம், நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமன்றோ. நம்ம பெசம் மறுபடியும் எகிப்து இப்போ ஃபிரௌன் வித்தவுட் ஃபிரௌன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி அவங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணுறான் பாருங்க. ஒரு பக்கம் எகிப்து காலி, ஃபிரௌன் அவனுடைய படையும் டோட்டல் டெமாலிஷு, இன்னொரு பக்கம் உள்ள பூந்தா காலி. என்ன எப்படி அது எப்படி எல்லாம் சூஸ் பண்ண வைக்கிறான் பாருங்க. அதே செலெக்ஷன் தான் இப்போது இன்றைக்கி ஒரு உலகம் வந்து ஒரு மோஜிசாவை பார்த்தாங்க. இந்த பக்கம் போங்க சொர்க்கம் இருக்குது, இந்த பக்கம் போங்க நரகம் இருக்குன்னு. இவங்க எல்லாம் நரகத்தை சூஸ் பண்ணி போகிறாங்க. ஆச்சரியமாக வாய்ப்புலன்னு பார்க்குறாங்க. அப்படி என்னடா இருக்குது அந்த நரகத்தில்? அந்த நரகத்தில் எல்லாம் அவன் சொல்கிற மனிதர் வாழ தகுதியற்றது. அங்கோடைய பொல்யூஷன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது தெரியுமா? இந்த தீபாவளி பட்டாசு வெடிச்சா அதுலேருந்து எவ்வளோ இது இருக்கும் தெரியுமா? இந்த தீபாவளி பட்டாசு வெடிங்க, ஹிரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட பாம்பை விட அதிகமான ரேடியேஷன் அந்த இடத்துல இருக்குது. அவ்வளோ டஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சுவாசிக்க தகுதி இல்லாத காற்று, குடிக்க தகுதி இல்லாத தண்ணி, குடியிருப்புகளே இல்லை, கட்டுமானத்திற்கு வழியே இல்லை, மின்சாரம் இல்லை, ஒன்றும் கிடையாது. வெறும் துணிமணி, டென்ட்டு, கொட்டாய், அவ்வளோதான். இந்த பக்கம் போகிறீங்களா, இந்த பக்கம் போகிறீங்களா போக சொன்னால் ஏன் தெரியுமா? அல்லாஹ் விதித்த பூமி இது, உமர் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த பூமி அது. இதை விட்டுட்டு போனால் குற்றம். இது வேறு ஊர் மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே போனால் ஆணோக்கின் வழி உலகத்தின் நேட்டோ அங்கே உக்காந்துட்டு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் உக்காந்துட்டு இருக்குது, ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு நாங்கள் தாங்க மாட்டோம். என்ன டோட்டலாக சொல்கிறான். மொத்தம் ஏஐயில் ஊரே எப்படி இருக்குன்னு காட்டுறான், ப்ரொடக்ஷன் காட்டுறான்.
ட்ரம்ப்பு இப்படி இருக்கு அந்த ட்ரம்ப்ஸ் ஊர், ட்ரம்ப்புடைய ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வச்சு ஏல விடுறான். அப்படியே பீச் அப்படி இருக்குது, அப்படி விரிச்சிருக்கு, தென்னை மரம் இருக்குது, அப்படி உட்காந்துட்டு இருக்கிறான், அப்படி உட்காந்துட்டு இருக்கான். சொர்க்கம் கிட்டத்தட்ட. ஓடா நீயும் மண்ணாங்கட்டியும் ஒயிடு வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த டாஸ்க் இது. இங்கே வந்து தூக்கி இன்னொருத்தனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அல்லாஹ் கொடுத்த அமானத்தை, அந்த அமானத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். ஏன் ரசூல்லா கொடுத்த பூமி அது. உங்களுக்கு யாருக்கும் அது தெரில. அது சொந்த நம்ம மண்ணின் மைந்தர்கள் ஏதோ மண்ணுக்காக சண்டை போடுறாங்க, மண்ணாங்கட்டியாக சண்டை போடுறாங்க. எங்களுடைய விளக்கங்கள். ஆனால் மண்ணுக்காக இப்படி சண்டை போடுவானா?